கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே. உத்தான ஏகாதசி, தேவோத்தான ஏகாதசி அல்லது ஹரிபோதினி ஏகாதசின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு பீஷ்ம பஞ்சகோட ஃபர்ஸ்ட் டே. அதுக்கப்புறம் இன்னைக்கு கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மறைவு டிஸ்அப்பியரன்ஸ் டே. கௌர கிஷோர் தாஸ் பாபாஜியுடைய மறைவு தினம். தாமோதர் மாதத்தினுடைய கண்டினியூஷன் ப்ரோக்ராம். So you couldn't understand Tamil, no? Okay. So yeah, இவருக்கு ஒருத்தருக்கு தமிழ் தெரியாது. இல்லாட்டி தமிழ் இங்கிலீஷ்ல பேசினா ரொம்ப டைம் ஆகும். அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே. இன்னைக்கு நம்ம படிச்ச பிரேயர் ஸ்ரீமத் பாகவத்ல இருந்து 10th canto 27th chapter. Indra and Surabhi offer prayers. Surabhi பசுவும் இந்திரனும் பகவானுக்கு பிரார்த்தனை செலுத்தினது. तवावतारोऽयम् अदोक्षजे भुवो भाराणाम् उर्वार जन्मनाम् चामोपतीनाम् भवाय देव भवाय यस्मात् चरणानुवर्तिनाम्. You descended into this world, O transcendental Lord, to destroy the warlords who burden the earth and create many terrible disturbances. O Lord, you simultaneously act for the welfare of those who faithfully serve your lotus feet. இந்திரனுக்கு கொஞ்சம் கர்வம் வந்துருச்சு. ஆக்சுவலி பக்தர்களுக்கு கர்வமே கூடாது. பக்தர்களுக்கு கர்வம் வரும்போது பகவான் இந்த பக்தனை திருத்தி ஆட்கொள்வார். இந்த கர்வப்படக்கூடிய பக்தர்களை பகவான் திருத்தி ஆட்கொள்வார். அசுரங்களை எடுத்து பேசிட்டு இருந்தோம். அசுரங்களை தண்டிப்பாரு, பக்தர்களை கண்டிப்பார். தண்டிக்கிறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? ஆனா கிருஷ்ணரை பொறுத்தவரைக்கும் ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம பார்வைக்கு தான் தண்டிக்கிறாரு, அசுரங்களை தண்டிக்கிறாரு, பக்தர்கிட்ட அன்பா இருக்காரு. ஆனா பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றாரு, சமோகம் சர்வபூதேஷோ நமே துவேஷவஸ்தின பிரியா ஏ பஜந்தி துமாம் பக்தியா மயி தேஷோ சாப்பியம். அர்ஜுனா, நான் எல்லோருக்கும் சமமானவன். நான் யாரையும் பாரபட்சம் பார்க்கறது இல்லை, நான் யாரையும் வெறுப்பதில்லை. அதே சமயத்துல என் பக்தர்கிட்ட நான் தனி கவனம் செலுத்துவேன். அப்ப கிருஷ்ணர் கையால கொல்லப்படுற அசுரர்களும் முக்தி அடைகிறாங்க. ஆனா பகவானுடைய பக்தர்கள் முக்திக்கு மேல தூய பக்தி அடைகிறாங்க. கிருஷ்ணர் கையில கொல்லப்படுறவங்க பகவானுடைய அருவ பிரம்மத்துக்கு போவாங்க. இம்பர்சனல் ஃபியூச்சர்ல சாயுஜ முக்தி அடைவாங்க. பிரம்மன்ல போய் மேஜர். இது ஞானிகளுக்கு கூட கிடைக்காது, அவ்வளவு கஷ்டம். ஒரு ஞானி முக்தி அடைகிறது அவ்வளவு சுலபம் இல்லை. கடுமையா தவம் செஞ்சு விரதம் இருந்து சாஸ்திரங்களை பின்பற்றி இதெல்லாம் பண்ணும்போதுதான் ஒரு ஞானி முக்தி அடைய முடியும். அது கிருஷ்ணர் கையால கொல்லப்படுறவரே அடைஞ்சிரு. பகவான் கையால கொல்லப்படுறவரே முக்தி அடைஞ்சிருவார். அப்ப பக்தருடைய நிலை என்ன? அதுக்கு மேல பக்தருடைய நிலை அதுக்கு மேல அவங்க தூய பக்தி. ஓகே, லீவ் இட் விட்டுருங்க, பரவாயில்ல விட்டுருங்க, நோ ப்ராப்ளம், விட்டுருங்க. சோ பக்தர்கள் அதுக்கு மேல தூய பக்தி அடைவாங்க. அதனால பகவான் கையால தண்டிக்கப்பட்டாலும் கண்டிக்கப்பட்டாலும் அவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த பௌதிக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போதுதான் கிருஷ்ணா அசுரர்களை தண்டிக்கிறாரு, பக்தர்கிட்ட மட்டும் அன்பா இருக்காரு. ஆனா பகவான் ரெண்டு பேருக்குமே கருணை காமிக்கிறார். அசுரர்களை தண்டிக்கிறது மூலமா அந்த கொடூரமான உடல்ல இருந்து அவங்களை விடுவிக்கிறார். பக்தர்கள்ட்ட அன்பு செய்கிறார்.
அப்போ 2 விதமான பக்தர்கள் இருக்காங்க. ஒரு பக்தர் பௌதிக ஆசையே இல்லாத பக்தர். பிரகலாதர், பரீட்சித், கோபர்கள், கோபிகள், யசோதாமா, நந்தகோபர், வசுதேவர், தேவகி, இவங்களுக்கெல்லாம் பௌதிக ஆசைகள். இவங்க தூய பக்தர்கள், அகாம பக்தர்கள். சகாம பக்தர்னா எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம். பதவி, பெயர், புகழ். இதுல தேவர்கள் சகாம பக்தர். தேவர்களுக்கு ஆசை இருக்கு, பதவி வேணும், பெயர் வேணும், புகழ் வேணும். அதனால தேவர்கள் என்ன பண்றாங்க, பௌதிக விஷயத்தினால கவரப்படுவாங்க. அப்ப இந்திரன் கூட பக்தர் தான், இந்திரனும் பக்தர் தான். ஆனா அவருக்கு பௌதிக ஆசை. நான் தேவலோகத்தை அனுபவிக்கணும், நான் தான் மழைக்கு அதிபன். சம்டைம் பொய்யா அங்காரம். தேவர்களுக்கு ஃபால்ஸுக்கு வரும். நான் தான் கட்டுப்படுத்துறேன், நான் தான் மழை கொடுக்கிறேன், நான் தான் தேவராஜன், தேவர்களுக்கு தலைவன். அப்போ இந்த கர்வம் ஒரு பக்தனுக்கு கூட. பக்தர் அப்படின்னு சொன்னா திருநாத பீசுன தரோழி வசகிஷுனா அமானி நாமானதேனா கீர்த்தனிய சதா. எப்போ ஒருத்தரால தொடர்ந்து கீர்த்தனம் செய்ய முடியும் சேத்தமா சொல்றாரு. மரத்தை விட பொறுமையா இருக்கணும், புல்லை விட பணிவர். திருநாத பீசுனிச்ச மரம் வெயில், மழை, குளிர் என்ன ஆனாலும் அந்த மரம் பொறுமையா இருக்கும். புல்லு மேல நடப்பாங்க, மிதிப்பாங்க, என்ன பண்ணாலும் பணிவா இருக்கும். அந்த 2 இருந்தாதான் ஒருத்தனால பொறுமை, பணிவு 2 இருந்தாதான் ஒருத்தனால தொடர்ந்து சாண்டிங் பண்ண முடியும். கண்டினியூஸா கீர்த்தனிய சதா ஹரிநாம சங்கீர்த்தனம். இல்லாட்டி தொடர்ந்து ஒரு பக்தரால பண்ண முடியாது. யார் ஒருத்தர் மரத்தோட பொறுமையா இருக்காங்களோ, புல்லை விட பணிவா இருக்காங்களோ, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், எந்த மரியாதை எதிர்பார்க்க கூடாது. நம்ம என்ன செய்வோம், எல்லாரும் என்ன மதிக்கணும், நான் யாருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். அப்படியே ஆப்போசிட். ஆனா சைத்தன்யம் சொல்றது, நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நம்ம யாராவது மதிக்கலைன்னா கவலைப்படக்கூடாது. அதான் மானாபமானியம். கிருஷ்ணன் சொல்ற ஒரு பக்தனுக்கு மானவமானம் கிடையாது. அதனால இங்க இந்திரா தவறு செஞ்சாரு. அவருக்கு கர்வம் வந்துருச்சு. நான் தேவராஜன், தேவேந்திரன், நான் தான் மழை கொடுக்கிறேன். இந்த ஒரு சின்ன பையன் ஒரு கோபால பேச்சு கேட்டுட்டு எனக்கு செய்ய வேண்டிய யாகத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனுக்கு கோபம் வந்தது. இந்திரனுக்கு எதனால கோபம் வந்தது, பொய்யாங்காரத்தினால கோபம் வந்தது. ஏன் பொய்யாங்காரம் வருது, ததாரஜஸ்தமோ பாவா காமலோபா சேதே அனாவிருத்தம் சிதம் சாத்வே பிரசீது. ரஜஸ்தமஸ் இருந்தாலும் இந்த கோபம் காமம்லாம். காமேஷ குரோதேஷ ரஜோகுண சம்பவ. ரஜோகுணத்தினாலதான் இந்த காமம், கோபம், பேராசை, பற்றுதல், பொய்யாங்காரம். கனகா காமினி பிரதிஷ்டா. கனகா அப்படின்னா செல்வம், காமினினா அழகான பொண்ணு, பிரதிஷ்டான பதவி, பதவி ஆசை, பொன்னாசை, பெண்ணாசை, எல்லாத்தினால வரக்கூடியது ரஜஸ். இந்த ரஜோகுணம் இருக்கிற வரைக்கும் நமக்கு கிருஷ்ணன் மேல அன்பு வராது. தலைகீழ நின்று பக்தி பண்ணாலும் ரஜோகுணத்திலிருந்து நம்ம வெளியில் வரலன்னு சொன்னா நம்மளால கிருஷ்ணன் மேல தூய அன்பு எடுத்துக்க முடியாது. நம்முடைய குறிக்கோள் கோல விருந்தாவனம் போகணும். கோல விருந்தாவனம் போகணும்னா நான் ரொம்ப பணிவா எளிமையா சேவை பண்ணணும். அதனால பிரபுபாதர் நமக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்காரு. பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறது, அப்புறம் பகவானுக்கு சேவை பண்றது, வைஷ்ணவருக்கு சேவை பண்றது, பாகவதம் படிக்கிறது, கேட்கறது, ஏகாதசி விரதம் இருக்கிறது. இதெல்லாம் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா நம்மள கிருஷ்ண கான்சியஸ்ல ப்ராக்ரஸ், கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம். அப்ப ஏகாதசி விரதம் இருக்கும்போது நம்ம தினமும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், நிறைய விதவிதமான பலகாரம் சாப்பிடுறோம். ஏகாதசி அன்னைக்கு பக்தர்கள் உபவாசம் இருந்து கூடுதலா நேரம் சாண்டிங் பண்றது, பகவான் நாமத்தை ஜபிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, கேட்கறது, சர்வீஸ்ல இந்த மாதிரி நம்முடைய புலன்களை கூடுதலா நேரம் பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்தும். இந்த தாமோதர மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி வெரி ஸ்பெஷல். தாமோதர மாதத்தில் இருக்கு. தாமோதர மாதமே ஸ்பெஷல் தான். அதுல இன்னொரு ஸ்பெஷல் ஏகாதசி சேர்ந்துச்சு, தேவ உத்தான ஏகாதசி.
தேவர்கள்லாம் பகவான் பிரார்த்தனை பண்ணி அவர் யோக நித்திரையிலிருந்து எழுப்புறாங்க. உத்தானா அப்படின்னு எழுந்திருக்கிறது. சயன ஏகாதசின்னு ஒண்ணு வரும். அது பகவான் சயனம் பண்ண யோக நித்திரையில போவார். நம்ம தூங்குற மாதிரி இல்ல, கிருஷ்ணாவோட தூங்கும். நாம தூங்குறதுக்கும் கிருஷ்ணா தூங்குறதுக்கு நிறைய வித்தியாசம். நாம தூங்கிட்டோம்னா நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது. அது தூங்குறத பார்க்கவும் சகிக்காது. வாயை திறந்துட்டு கண்ணு மேல போய் பயமா இருக்கும். ஆனா கிருஷ்ணர் தூங்கினார்னா அது அழகா இருக்கும். ஆனா அது யோக நித்ரா. சாந்தாகாரம் உஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசகசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோக தியானகம்யம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகைக்கநாதம். புஜங்க சயனம், ஒரு தலையை பாம்பு படுக்கையில, ஆதிசேஷன் பாம்பு படுக்கையில பகவான் ஒரு தலையில கை வச்சுட்டு புஜங்க சயனம் யோக நித்ரா. அவர் யோக நித்ரையில் இருக்கிறார்னா அவர் தூங்கல, அவரை சுத்தி எல்லாத்தையும் அவருக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு. ஒரு பகவான் தூங்கிட்டாரு, யாரோ எழுப்புனாதான் அவருக்கு தெரியும். அதான் யோக நித்ரா. யோக நித்ரானா அவர் ரெஸ்ட்ல இருந்தாலும் அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். அதனால இன்னைக்கு ஏகாதசி உபவாசம் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே. ரெண்டாவது பீஷ்ம பஞ்சகா. பீஷ்மா அப்படின்னு சொன்னா ஸ்ட்ராங் வவ், உறுதியான விரதம், உறுதியான விரதம், கடுமையான விரதம். பஞ்சகான 5th டே, 5 நாள். 5 நாள் இந்த சாதுர்மாசி முடியுது. சாதுர்மாசி தொடங்கி 4 மாசம் முடிஞ்சு 4வது மாசம் முடிய போகுது இல்லையா. முதல் மாசம் பால் சாப்பிடாம இல்ல, முதல் மாசம் கீரை, 2வது மாசம் தயிர், 3வது மாசம் பால், 4வது மாசம் உளுந்து. இப்படி நம்ம தினசரி வாழ்க்கையில என்னென்ன எடுத்துக்குவோமோ அந்த பொருள் விலகி இருக்கு. நிறைய சிலருக்கு பால் சாப்பிடாம இருக்கவே முடியாது, சிலருக்கு தயிர் இல்லாம சாப்பாடு உள்ள இறங்காது, சிலருக்கு இட்லி தோசை இல்லாம இருக்க முடியாது, சிலர் கீரையில சேர்த்துக்காம இருக்க முடியாது. அப்போ நம்ம எந்த உணவு ரெகுலரா எடுத்துக்கிறோமோ அதுல கொஞ்சம் டிட்டாச்சா இருக்கு. இந்த ஒரு மாசம் ஒண்ணு அவாய்ட் பண்ணு, அதான் சாதுர்மாசியா. இப்போ ஒரு சில பக்தர் ஐயோ நான் சாதுர்மாசம் ஃபாலோ பண்ண மாட்டேனே, ஒரு நாள் தெரியாம கீரை சாப்பிட்டேன், ஒரு நாள் தெரியாம தயிர் சாப்பிட்டேன், ஒரு நாள் தெரியாம பால் சாப்பிட்டேன், ஒரு நாள் தெரியாம இட்லி தோசை சாப்பிட்டேன், உளுந்து வடை சாப்பிட்டேன், தெரிஞ்சே நான் சாப்பிட்டுருக்கேன். சிலர் தெரியாம சாப்பிட்டாங்க. என்னால சாதுர்மாசில இருக்க முடியாது, என்னால இட்லி தோசை சாப்பிடாம இருக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க சாப்பிட்றவங்க பிரசாதம் சாப்பிட்டாங்க, பிரசாதமா பகவானுக்கு சாப்பிட்டோம். சரி, இந்த 4 மாசம் விரதம் இருந்திருக்காங்க நிறைய பேர். ஒரு சில பக்தர்கள் ஒரு மாசம் ஃபுல்லா கீரை சாப்பிடாம, அப்புறம் தயிர் சாப்பிடாம, பால் சாப்பிடாம, அப்புறம் உளுந்து சாப்பிடாம, இப்படி எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. ஒரு சிலர் ஃபாலோ பண்ணல. அப்ப எனக்கு இந்த 4 மாசம் விரதம் இந்த பலன் கிடைக்குமா? ஓ கிடைக்குமே. இந்த 5 நாள் விரதம், இந்த பீஷ்ம பஞ்சகா ஃபாலோ பண்ணா இந்த சாதுர்மாசியா விரதம் இருந்த பலன் கிடைச்சிடும். இல்ல என்னால பீஷ்ம பஞ்சகா ஃபாலோ பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுல 3 லெவல் இருக்கு பீஷ்ம பஞ்சகா ஃபாஸ்டிங்ல. பீஷ்ம பஞ்சகா விரதம் இருக்கிறதுல 3 நிலை இருக்கு. ஒண்ணு 5 நாளும் பசுவோடைய ஒவ்வொரு பசு விட்டு இருந்து வர்றது எல்லாமே தூய்மையான பசுவோடைய சாணம், கோமியம், அப்புறம் பால், தயிர், கடைசி நாள் பஞ்சகவ்யம். இந்த 5மே. ஒரு நாள் 1 டீஸ்பூன். ஃபர்ஸ்ட் நாள் இன்னைக்கு ஏகாதசி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் 1 டீஸ்பூன் பசுவோடைய சாணம் சாப்பிடும், அப்புறம் முழு விரதம். 2வது நாள் பசுவோடைய கோமியம், அப்புறம் முழு விரதம். 3வது நாள் பசுவோடைய பால், 4வது நாள் தயிர், 5வது நாள் இந்த 5 மிக்ஸ் பண்ணி பஞ்சகவ்யம் பண்ணி சாப்பிடும். இதை கேட்டாலும் நான் நிறைய பேருக்கு தலை சுத்தம். இப்படி எல்லாம் விரதம் இருக்கணுமா? அதுல வேற கேட்பாங்க கிளாஸ்ல இப்படி எல்லாம் விரதம் இருந்தாதான் கடவுள் அனுகிரகம் பண்ணுவாரு. கிருஷ்ணா சோ மெர்சிஃபுல். கிருஷ்ணா ரொம்ப கருணை வாய்ந்தவர். நம்ம உடலை வருத்திக்கிட்டு விரதம் இருந்துதான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் இல்ல. கிருஷ்ணா அவர் நாம சொன்னாலே திருப்தி ஆகிடுவார். சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி 2 கை உயர்த்தி
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி ஜபம் பண்ணாலே பகவான் திருப்தி அடைஞ்சிருவார். அப்ப எதுக்கு விரதம் இருக்கிறது? நம்ம புலன்களை கட்டுப்படுத்துறதுக்காக. இந்த புலன்களுக்கு விதவிதமா கொடுத்துட்டே இருந்தா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால கண்ட்ரோல் பண்ண கட்டுப்படுத்தணும். புலன்களை கட்டுப்படுத்தாம நம்ம யோகத்துல முன்னேற்றம் அடைய முடியாதுன்னு பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்றார். யுக்தஹார விகாரஸ்ய யுக்த சேஷசு கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துர்கஹா. உணவு, உழைப்பு, உறக்கம், கேளிக்கை, இதை மிதமா பண்ணலைன்னா அவன் யோகி ஆக முடியாது. ரொம்ப குறைவா பண்ணக்கூடாது, ரொம்ப கூடுதலா பண்ணக்கூடாது, நார்மலா. சரி, அப்ப இந்த மாதிரி விரதம் இருக்க முடியாதவங்க ரெண்டாவது என்ன பண்ணலாம்? ஏகாதசி பிரசாதம் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். கிழங்கு, அப்புறம் பழங்கள். பழங்கள்ல விதை கம்மியா இருக்கிற பழங்கள், கிழங்கு, மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுவும் முடியாதுன்னு சொல்றவங்க ஒரு அபிஷா மாதிரி ஒரு கிச்சடி பண்ணுவாங்க. அது ஸ்பெஷல் ரைஸ் பச்சரிசி எல்லாம் போட்டு அது நெய் விட்டு அதுல ஒரு பதார்த்தம் பண்ணுவாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் யூடியூப்ல எல்லாம் இருக்கு. அது வாட்ஸ்அப்ல எல்லாம் கூட உங்களுக்கு அமைச்சிருப்பாங்க. இந்த அபிஷேகம் அப்படி பண்ணுவாங்க. பிரபுபாதரை பொறுத்த வரைக்கும் பிரபுபாத் இந்த இயக்கத்தை அமெரிக்கன் கண்ட்ரியில ஸ்டார்ட் பண்ணாரு. ப்ராப்பர்ட்டி டிசபிள்ஸ் எல்லாமே அமெரிக்கன், யூரோப்பியன்ஸ். அவங்களுக்கு இந்த மாதிரி கடினமான விரதம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பிரபுபாதர் விரதங்களை ரொம்ப கட்டாயப்படுத்தல, கண்டிப்பா இருந்தாலும் சொல்லல. பிரபுபாத் பொறுத்த வரைக்கும் கிருஷ்ண கான்சியஸை சின்சியரா பிராக்டிஸ் பண்ணணும், கிருஷ்ண உணர்வை தீவிரமா பின்பற்றணும், ஜபம் சாண்டிங் சின்சியரா பண்ணணும், புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், பிரீச்சிங் பண்ணணும். இதுதான் பிரபுபாவோட மெயின் கோல். அதனால தபத்துக்கு ரொம்ப பிரபுபாத் ஸ்ட்ரெஸ் பண்ணல. தபஸ்யா பிரபுபாத் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணல. இப்படி எல்லாம் தபம் இருக்கணும்னு சொல்லல, இப்படிலாம் இருக்கலாம்னு சொன்னார். இந்த மாதிரி இருந்த பக்தி பண்ணலாம்னு சொன்னார். மெயினா டிவோஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சமயம் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆச்சாரியர் அளவுக்கு நம்ம பண்ண முடியாது, அவங்களை இமிட்டேட் பண்ண முடியாது. பட் அவங்க லைஃப் ஹிஸ்டரி நமக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுக்கும். ஆச்சாரியர் மாதிரி நம்மளால இருக்க முடியாது, அவங்க மாதிரி நம்ம தவம் செய்ய முடியாது. ஆனா அவங்க வாழ்க்கையில நமக்கு நிறைய பாடம் இருக்கும். அவங்க வாழ்க்கையை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு எடுத்துக்கலாம். அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியில இருந்து நம்ம நிறைய லெசன்ஸ் எடுத்துக்கலாம். அப்பேற்பட்ட ஒன் ஆஃப் த பூர்வாச்சாரியர், நம்முடைய முந்தைய ஆச்சாரியர் ஒருவர் கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ். இன்னைக்கு கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜுடைய மறைவு தினம். கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் சொன்னாலே அவர் பிரணாம மந்திரம் என்ன சொல்லுது? அதுக்காக தெரியுமா? கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜியோடைய பிரணாம மந்திரம் மங்களாச்சாரில் இருக்கு. எல்லாரும் திரும்ப சொல்லாமா? நமோ கௌர கிஷோராய சாக்ஷாத் வைராக்கிய மூர்த்தியே விப்ரலம்ப சாம்போதே பாதாம்புஜாயத்தே நமஹ. இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னா, நான் கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜருடைய தாமரை திருப்பாதங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை, நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கின்றேன். கௌர கிஷோர் தாஸ் பாபாஜினாலே வைராகியமே உருவானவர், சாக்ஷாத் வைராகிய மூர்த்தி. வைராகியம் நம்மள எவ்வளவு பேருக்கு வைராகியம் இருக்கு? போன ஏகாதசிக்கு ஒரு முடிவு பண்ணிருப்போம், அடுத்த ஏகாதசியில இருந்து நான் ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன், விரதம் இருப்பேன். அது அந்த ஏகாதசியோட போயிடும். இவ்வளவுதான் நம்ம வைராக்கியம். நம்ம வைராக்கியம் எல்லாம் ஒரு நாள் 2 நாள் தாக்கு பிடிச்சா உண்டு. பிரபு 4 நான் 4:30 மணிக்கு எந்திரிச்சு ஜபம் பண்ணுவேன். ஒரு நாள் 2 நாள் செஞ்சாலே அது ரொம்ப பெரிய இவ்வளவுதான் நமக்கு வைராக்கியம். அப்ப கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜுடைய சரித்திரம், கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜுடைய மகிமைகள், அவருடைய தெய்வீகமான குணங்கள், அவரது செயல்கள், இதை கேட்டா என்ன ஆகும்னா நமக்கு இதயத்துக்குள்ளே வைராகியம் பிறக்க ஆரம்பிக்கும். பகவானது தூய பக்தருடைய தெய்வீகமான குணங்களை
பாடுவதால, கேட்பதால, நினைப்பதால நம் இதயம் பரிசுத்தமாகும். நம் இதயத்திலும் வைராகியம், பக்தி, பக்தி வைராகியம் ரெண்டும் கிடைக்கும். ஆச்சாரியருடைய கருணை, ஆச்சாரியருடைய கருணை இருந்தால்தான் நமக்கு பக்தியும் வைராகியம். அதனால பகவானுடைய பிறப்பு செயல்கள்லாம் எவ்வளவு திவ்யமானதோ அதே போல பகவான் தூய பக்தர்களின் பிறப்பும் செயலும் திவ்யமானது. ஏன்னா வைணவ ஆச்சாரியர்கள் எல்லாமே சாதாரண நபர்கள் கிடையாது. பகவானுடைய ஆன்மீக உலகத்துல அவருக்கு நித்தியமா சேவை பண்றவங்க. அதனாலதான் நம்ம கோயில்ல பிரேமதவனி சொல்லும் போது நித்திய லீலா பிரவேஷ்ட, நித்திய லீலா பிரவேஷ்ட ஜியோம் விஷ்ணுபாத பரமஹம்ச பரிவரதாச்சாரிய அஷ்டோத்திர சதா ஸ்ரீமத் ஸ்ரீல கௌரி கிஷோர் தாச பாபாஜி மகாராஜ் கி ஜெய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவானுடைய நித்தியமான லீலையிலிருந்து இங்க வந்தாரு, இங்க வந்து ஒரு தெய்வீகமான குணங்களை காமிச்சாரு, திரும்பியும் பகவானுடைய நித்தியமான லீலைக்குள்ள போயிட்டாரு. பகவானுடைய நித்தியமான லீலையிலிருந்து வந்தாரு, திரும்பியும் அதே நித்திய லீலைக்குள்ள போயிட்டாரு. அதனால ஆச்சாரியர்களுடைய பிறப்பை வந்து அப்பியரன்ஸ் டேட் சொல்றோம், அவங்க மறைவு வந்து நினைவு தினத்தை மறைவு தினம் சொல்றோம். டிஸ்அப்பியர், அப்பியரிங் அண்ட் டிஸ்அப்பியரிங், தோன்றுகிறார்கள், மறைகின்றார்கள். அப்ப கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி வந்து வைராகியமே உருவான ஒரு பக்தர், ஆச்சாரியர். விப்ரலம்பரசா, விப்ரலம்பரசம் என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து மிளகு ரசம், கொள்ளு ரசம், தக்காளி ரசம், பைனாப்பிள் ரசம். விப்ரலம்பரசம் என்ன? விப்ரலம்ப பாவா, அதாவது பகவானுடைய பிரிவை நினைத்து அவரையே நினைத்து நினைத்து அழுது அழுது இருப்பது. பகவானுடைய பிரிவு தாங்க முடியாம, பகவானுடைய பிரிவை தாங்க முடியாம அவரையே அந்த பிரிவில அவரையே நினைத்து கொண்டு அழுது கொண்டு பகவான் மேலுள்ள அன்பை வெளிப்படுத்துவது, பகவான் மேலுள்ள அன்பை அனுபவிப்பது, அதுதான் விப்ரலம்பரசம். கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி விப்ரலம்பர சாம்போதே, அவர் எப்போதுமே பகவானுடைய பிரிவுல அவரே நினைச்சு அவருடைய நினைவிலேயே அழுதுண்டு அவர் மேலேயே அன்பு செஞ்சுட்டு இருப்பார். 24 hours a day, 24 மணி நேரம் கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி பகவானே நினைச்சிட்டு கிருஷ்ண லீலைகளே நினைச்சு அவரே நினைச்சிட்டு இருப்பார், அழுதுட்டு இருப்பார். பக்தர்கள் வந்து 2 கேட்டகரி இருக்காங்க. ஒரு வகையான பக்தர் வந்து கோஷ்டியானந்தி சொல்லுவோம், கோஷ்டியானந்தி. இன்னொரு வகையான பக்தர்கள் பஜனானந்தி. பஜனானந்தின்னு ஒரு குரூப் இருக்காங்க பக்தர்கள்ல, கோஷ்டியானந்தின்னு ஒரு குரூப் இருக்காங்க. இந்த கோஷ்டியானந்தி பக்தர் என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு பயிற்சி கொடுப்பாங்க, நிறைய மையங்களை நிறுவுவாங்க, கோயில்கள் கட்டுவாங்க. இந்த மாதிரி மக்களோடு மக்களாக சேர்ந்து அறியாமல் இருக்கிற மக்களையும் கிருஷ்ண பக்தி கொண்டு வருவாங்க. ஒரு வகையான ஆச்சாரியர் வந்து பஜனா கோஷ்டியானந்தி. கோஷ்டியானந்திங்கிறவங்க எங்க வேணாலும் போவாங்க, யார வேணாலும் சந்திப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் அறியாமல் இருக்கிறவங்க கிருஷ்ண பக்தி கொடுக்கணுங்கிறதுக்காக கிராமங்கள், நகரங்கள் எந்த இடத்தையும் பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க கோஷ்டியானந்தி. பஜனானந்திங்கிறவங்க அவங்க பிருந்தாவனம், மாயாப்பூர் இந்த மாதிரி தாமத்தில இருந்து முழுக்க முழுக்க பகவானே நினைச்சுக்கிட்டு இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் கூட அவங்களுக்கு கவனம் இருக்காது. தன்னை பராமரிக்கணும், வேலை வேலைக்கு சாப்பிடணும், தூங்கணும், இதெல்லாம் எதுவும் இருக்காது. ஒரு நாளைக்கு 2 லட்சம் நாமம், 3 லட்சம் நாமங்கள் பகவான் நாமத்தை உச்சரிப்பாங்க. ஒரு நாளைக்கு 2 லட்சம் தடவை, 3 லட்சம் தடவை ஹரிநாமத்தை சொல்லுவாங்க. என்னைக்காவது போய் பிக்ஷை எடுத்து 2 நாளுக்கு ஒருக்கா, 3 நாளுக்கு ஒருக்கா பிக்ஷை எடுத்து என்ன கிடைக்குதோ அது மதுக்கறி, ரொட்டி, ரொட்டி சன்னா. அங்க சென்னால கிடைக்காது, இங்கதான் ரொட்டி சன்னா கிடைக்கும். அங்க வந்து ரொட்டி, பால், இல்ல ஏதோ உருளைக்கிழங்கு. பெங்கால்ல போனா உருளைக்கிழங்கு சப்ஜி கிடைக்கும், ஹோட்டல் சப்ஜி கிடைக்கும் பெங்கால்ல. அங்க ரொட்டி சன்னா வந்து வேற மாதிரி. அப்ப வந்து சிலப்ப அது, சிலப்ப பால், சிலப்ப 2 நாள் 3 நாள் சாப்பிடாம இருப்பாங்க, பகவானே நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பஜனானந்தி. பஜனானந்தினா ஹரிநாம கீர்த்தனத்திலேயே ஆனந்தம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. பஜனா ஆனந்தி.
பஜனை செய்து ஆனந்தம் அனுப்புகிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அந்த பஜனையிலேயே ஆனந்தத்திலே இருப்பாங்க. நாமளும் ஹரே கிருஷ்ணா சொல்றோம், ஒரு நாளா ஆனந்தத்தை அனுபவிக்கிறோமா? இருக்கு, கொஞ்சமா இருக்கு. ஆனா முழுமையா அனுபவிக்கல. முழுமையா அனுபவிக்கிறதுன்னா ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி கண்ணுல கண்ணீர் வரும், உடம்பெல்லாம் மை குத்திட்டு நிற்கும், நான் தொழுதருக்கும். நயனம் கலதஸ்ருதாரையா வதனம் கத்கதர்தயாகிரா உலகை நிஸ்தேர் வபுகதா தவநாம கிரகணே பவிஷ்யதி. கொஞ்சம் அப்படி முன்னாடி வாங்க, அங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இடம் முன்னாடி வாங்க, வரலாம், கொஞ்சம் முன்னாடி வாங்க. எஸ். சோ பஜனானந்தி என்ன பண்ணுவாங்க, பகவான் நாமத்தை ஜபம் சாட்டிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க கண்ணுல கண்ணீர் வரும். அவங்க கிருஷ்ணன் நினைச்சு அழுதுன்னு இருப்பாங்க, கிருஷ்ணன் நினைச்சு தன்னையே மறந்துடுவாங்க. இந்த உடல் சார்ந்த இந்த விஷயங்கள அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, சாப்பிடறதே கூட ஞாபகம் இருக்காது. நம்ம கரெக்டா மணியானா பெல் அடிச்சிருவோம்ல, ஏகாதசி காலையில இருந்தே பெல் அடிச்சுட்டு தான் இருக்கு. அப்படி பஜனானந்தி தன்னை மறந்துருப்பாங்க. கோஷ்டானந்தி பக்தர்கள் கூட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதுல கௌரி கிஷோர்தாஸ் பாபாஜி பஜனானந்தி, அவருக்கு சீடர்கள் கிடையாது, அவருக்கு ஒரே ஒரு சீடர் தான் கௌரி கிஷோர்தாஸ் பாபாஜி. அவர் பகவானுடைய நாமம் சொல்லிட்டே இருந்ததுனால அவர் சீடர்களை ஏத்துக்கல. குருங்கிறவர் சீடர்களை ஏத்துண்டா அங்க பொறுப்பு அதிகமாயிடும். சீடர்களை பராமரிக்கணும், அவனுக்கு கிருஷ்ண உணர்வு கற்றுக் கொடுக்கணும், பயிற்சி கொடுக்கணும், கைட் பண்ணணும். இதுலயே நேரம் போயிட்டுதுன்னா பகவான ஸ்மரணம் பண்றதுக்கு நேரம் குறைச்சு போயிடும். அதனால ஒரு சில ஆச்சாரியர் என்ன பண்ணுவாங்க, சீடர்களை ஏத்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லோகநாத் கோஸ்வாமி அண்ட் கௌரி கிஷோர்தாஸ் பாபாஜி, இந்த மாதிரி ஒரு சிலர் ரொம்ப ரேர், ஆனா இருக்காங்க, ரொம்ப ரேர். நிறைய பேர் நம்ம சம்பிரதாயத்துல நிறைய பேரு கோஷ்டானந்தி தான் இருக்கு. அதுல ஒரு ஆச்சாரியர் இருந்தார் சைதன்ய அப்படி காலத்துல, அதுக்கு சாரங்க தாக்கூர் பேர். சாரங்க தாக்கூர் பஜனானந்தி. அவர் எப்பவுமே சாட்டிங் பண்ணிட்டு தண்ணியை மறந்து போயிடுவார். அப்புறம் சைதன்ய அப்படியே அசோசியேஷன் கீர்த்தனம் பாடி டான்ஸ் ஆடுவார். சைதன்யம் அப்புறம் என்ன பண்ணுவாரு, யார பார்த்தாலும் என்ன சொல்றாரு, யாரே தேக்கோ தாரே காகோ கிருஷ்ணா உபதேஷ் அமாரா கியா குரு ஹோயா தாரே தேஷ். நீங்க யாரு பார்த்தாலும் எங்க போனாலும் கிருஷ்ணரை பத்தி சொல்லுங்க. இந்த மாதிரி இந்த உலகத்துக்கே நீங்க குருவா இருக்கணும். இதுதான் சைத்தன்யம் அப்படி ஆர்டர். அமாராக்கியா என்னுடைய கட்டளை, அமாராக்கியா குரு ஹோயா தாரே தேஷ். இந்த மாதிரி நீங்க உலகத்துக்கே குருவா இருக்கணும். அப்ப சைத்தன்ய மகாபிரபு சாரங்க தாக்கூர் பார்க்கும்போது சொல்றாரு, நீங்க தீட்சை கொடுக்கணும், தீட்சை கொடுக்கணும். அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவருக்கு கீர்த்தனம் பண்ணணும், மகாபிரபு சங்கத்தில் இருக்கணும், அதுவே போதும். ஆனா மகாபிரபு சொல்லிட்டே இருக்காரு. ஒரு நாள் சாரங்கருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. சைதன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவர் என்ன பார்க்கும் போதெல்லாம் சொல்றாரு, நீங்க தீட்சை கொடுங்க, தீட்சை கொடுங்க, சீடர்களை ஏத்துக்கங்கன்னு. நான் ரொம்ப சுயநலமா இருக்கேன், நான் பண்றது இல்ல. ஆனா மகாபிரபு என் மேல எப்படி திருப்தி அடைவார். அப்ப நான் சைதன்ய மகாபிரபு திருப்திப்படுத்தணும். அதனால நாளை காலையில எழுந்திரிச்ச உடனே கங்கையில போய் குளிச்சுட்டு நான் முதல்ல யாரு பாக்கணும் அவருக்கு தீட்சை கொடுப்பேன். யார் சொன்னா, சாரங்க தாக்கூர். அன்னைக்கு ராத்திரி ரெஸ்ட் பண்ணிட்டு காலையில எழுந்திரிச்சு கங்கையில குளிச்சுட்டு இன்னைக்கு நான் முதல்ல யாரு சந்திக்கணும் அவருக்கு தீட்சை கொடுக்கணும்னு அங்க கங்கையில குளிச்சுட்டு இப்படி எழுந்திருக்கிறேன். அப்படி எழுந்திருக்கும் போது யாரோ பின்னாடி அவர் தட்டுறாங்க, யாரோ ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்கு. அவர் மேல ஏதோ டச் ஆகுது. ஒரு கண்ணை மூடி மகாபுடைய தாமரை பாதங்களை தரிசனம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தா ஒரு டெட் பாடி, ஒரு டெட் பாடி ஒரு டச் பண்ணிருக்கு. இவர் என்ன முடிவு பண்ணிட்டு வந்தாரு, நான் யாரு முதல்ல பாக்கணும் அவருக்கு தீட்சை கொடுப்பேன். இந்த டெட் பாடி அந்த ஃப்ளோட்டிங் ஆயிட்டு இருக்கு அந்த தண்ணியில. அதை பார்த்து சொன்னாரு, ஏய் எழுந்துரு, சாண்ட் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு. எழுந்திரிச்சு ஹரே கிருஷ்ணா சொல்லுனா அந்த பையன் எழுந்திரிச்சு உட்காந்துட்டான். எழுந்திரிச்சு உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அந்த பையனுடைய பேர் முராரி. அந்த முராரிங்கிற பையன் பாம்பு கடிச்சு இறந்து போயிடுவான். அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, கவலையில அந்த பையனை எரிக்க மனசுல தூக்கி கங்கையில போட்டுருவாங்க.
அது மிதந்து வந்து ஆச்சாரியோடைய திருவடியில சரணடைஞ்சிருக்கு. இப்போ அந்த முராரிக்கு உயிர் வந்துருது. இது கேள்விப்பட்டாங்க ஊரெல்லாம். இந்த மாதிரி சாரகருடைய கருணையால இறந்து போன எழுந்திரிச்சு உட்காந்து ஹரே கிருஷ்ணா சொன்னாங்க. நம்மளால உயிரோடு இருக்கிறவனே சேன் பண்ண வைக்க முடியல. நம்மளால வந்து உயிரோடு இருக்கிறவங்களே சாட்டிங் பண்ண வைக்க முடியல. போராட வேண்டியது இருக்கு. ரத்தம் சிந்தனும் ஒரு மாலை ஜபிக்க வைக்கிறதுக்கு. அதுக்கு வேற இன்னைக்கு ஒரு நாள் சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு மாலை மட்டும் சொல்லுங்க. அதுல ஒரு 2 நேத்து சொன்னாரு, நாங்க எங்க கோயில சின்ன மாலை வச்சிருக்கோம், 27 தடவையா சொல்லுங்க அப்படின்னு. 25 புதுசா கண்டுபிடிச்சிட்டாங்க, 27 முறையா சொல்லுங்க. இனி ஒரு காலம் வரும் கலியுகத்துல, நான் இன்னைக்கு ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னேன் அப்படின்னா, கலியுகம் முடியும் போது இந்த மாதிரி ஒரு காலம் வரும், நான் ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னேன். அப்படி ஒரு தடவை சொன்னீங்கிற ஆளை பாக்குறது அபூர்வம் கலியுகத்துல. இன்னொரு 10,000 வருஷத்துக்கு ரோபா சொல்லியிருக்காரு, ஒரு 10,000 வருஷத்துக்கு இந்த கிருஷ்ணவாசி இருக்கும். நிறைய பக்தர்கள் வருவாங்க, சாண்டிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ண பக்தனை பார்க்கறதே அபூர்வமாயிடும். அதனால நம்மளுடைய பியூரிட்டி அவ்வளவுதான். நம்மகிட்ட இருக்கிற தூய்மை இருக்கு இல்லையா, அதை வந்து ஒருத்தர் ஜபம் பண்ண வச்சா பெரிய விஷயம். ஏன்னா என்னுடைய சாண்டிங்க ப்ராப்பரா இல்லை. நானே வந்து குற்றங்களோட ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் எப்ப பியூரிஃபை ஆகணும், அப்பதான் என்னால ஒருத்தர் பக்தராக்க முடியும். அப்ப அந்த சக்தி என் கையில் இல்லை. ஒருத்தர் கிருஷ்ண பக்தராக்குற சக்தி நம்ம கையில் இல்லை. நம்ம பிரபுபாட்டு கொண்டு வந்து விட்டுறணும். பிரபுபாடு தான் கருணை கொடுக்கிறார், குரு தான் கருணை கொடுக்கிறார். ஜோக்யாந்தா விசாரே கிச்சு நகி பாய் தொமாரே கருணை சாரா. எனக்கு ஒரு யோகியதையும் கிடையாது, குருவே உங்க கருணையை நான் நம்பி இருக்கேன். அதனால நம்ம பாருங்க எவ்வளவு கஷ்டப்படணும் பிரச்சாரம் பண்றதுக்கு. ஆச்சாரியர் வந்து இறந்து போன உடம்பு கூட சாண்டிங் பண்ண வைப்பாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நாங்க இவரு ரசிகானந்த பண்டிதரை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒரு வாரம் இருக்கும், தீபாவளி டைம்ல. ரசிகானந்த பண்டிட் அவர் ஒரு கிரேட் டிவோட்டி, அவர் ஒரு தூய பக்தர் ஆச்சாரியர். நம்முடைய சம்பிரதாயத்துல ஒரு ஆச்சாரியர் ரசிகானந்த பண்டிதர் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில இருந்தார். அவர் வந்து கொல்லணும்னு சொல்லி ஒரு ராஜா மதம் பிடிச்ச யானை விட்டார். அந்த மதம் பிடிச்ச யானை வருது, பிளிரிட்டு வருது, அப்படி பிளிரிட்டு வருது யானை. ரசிகானந்த கிட்ட வந்தோடனே ரசிகானந்த சொன்னார், நீ ஏன் அவ்வளவு கோவம் உனக்கு, சாண்டிங் பண்ணின. அது அப்படியே மண்டிக்கிட்டு உட்காந்து ஹரே கிருஷ்ணா சாண்ட் பண்ண. அந்த யானைக்கு தீட்சை கொடுத்து கோபால்னு பேர் வச்சுட்டேன். ரசிகானந்த் பண்டிட்க்கு இந்த சாரங்கர் வந்து இந்த டெட் பாடிக்கு வந்து உயிர் கொடுத்து அவர் முராரி, அதனால அவருக்கு சாரங்க முராரின்னு பேர் வந்தது. இந்த பையன் வந்து உயிர் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா ஓடி வந்தாங்க, பையனுக்கு உயிர் வந்துருச்சுன்னு. அந்த பையனை கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க வீட்டுக்கு போலான்னு. யாரு, நான் எதுக்கு உங்க கூட வரணும்னா, நீ என் பையன்டா, உங்க பையன் பேசிட்டு போயிட்டான். இந்த ஆன்மா வந்து சாரங்கனுடைய சீடன். என் வாழ்நாள் முழுவதும் நான் சாரங்கனுடைய சேவகனா அதை போய் வீட்டுக்கு வர மாட்டேன். அந்த முராரிங்கிற டிவோட்டி பிரம்மச்சாரி வந்து குருவுக்கு சேவை பண்ணாரு. அந்த மாதிரி சில ஆச்சாரியர் வந்து எப்படின்னா, நம்முடைய சம்பிரதாயத்துல நிறைய ஆச்சாரியர் இருக்காங்க. அவங்கனால நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பண்ண முடியும். ஆனா அது பண்றதுக்கு அவங்க வரல. அவங்க வந்தது நம்மளை எல்லாம் கடை தேர்த்துவதற்காக, நம்மளை விடுவிக்கிறதுக்காக. அவங்க நினைச்சா என்ன அதிசயம் பண்ணலாம். புரோபாட் இல்லாத யோக சித்தியா, இல்ல பக்தி சித்தாந்த மகாராஜ் இல்ல, இந்த அஷ்டமா சித்தி எல்லாம் பகவான் கிட்ட வந்து பக்தன்கிட்ட கைகட்டி நிக்கணும். ஒரு தூய பக்தட்ட சித்தி முக்தி எல்லாம் வீட்டு முன்னாடி கை கட்டி, சார் உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணட்டுமான்னு கேட்கணும். முக்தி தேவதை, முக்திக்கு ஒரு தேவதை இருக்காங்க. அந்த முக்தி தேவதை பக்தர் வீட்டு முன்னாடி வந்து கை கட்டிட்டு, சார் எனக்கு ஏதாவது சர்வீஸ் இருந்தா சொல்லுங்களேன், உனக்கு எல்லாம் இப்ப சர்வீஸ் இல்லை, நீங்க போக வேண்டும். அதனால ஒரு பக்தனுக்கு முக்தி சித்தி எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால ஆச்சாரியர்கள் வந்து அதீத ஆற்றல் படைத்தவங்க. பகவானை பக்தனால என்ன பண்ண முடியாது, பகவான் அவருக்கு எவ்வளவு சக்தி கொடுக்க முடியும். கிருஷ்ண சக்தி நகைவினா தார பிரவர்த்தனம். பகவானால சக்தி அளிக்காம ஒருத்தரால பிரச்சாரம் பண்ண முடியாது. அதனால சைதன்யம் அப்படி கருணையால சாரங்க முராரி ஒரு இறந்து போன உடம்பை எந்திரிச்சு சாண்டிங் பண்ண வச்சாரு 500 வருஷத்துக்கு முன்னாடி. 400 வருஷத்துக்கு முன்னாடி ரசிகானந்த பண்டிதர் ஒரு மதம் முடிச்ச யானையை வந்து ஈஷ கொடுத்து பக்தராக்கினார். அதனால ஆச்சாரியனுடைய மகிமையில சொல்லி எல்லாம் முடிக்க முடியாது, அது எல்லையற்றது. அப்ப கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி அவர் என்ன பண்ணாங்க, அவர் எப்பவுமே பகவானை நினைச்சுட்டு இருப்பார்.
அவர் வந்து ஒரு பெரிய உயர்ந்த பிராமண குடும்பத்திலேயோ இல்ல வேதபாராயணம் பண்ற குடும்பத்திலேயோ பிறக்கல. ஒரு சாதாரண வியாபாரம் பண்ணக்கூடிய குடும்பம். இந்த தானியங்களை, அரிசி, கோதுமை தானியங்களை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தார். பெரிய ஸ்காலர்லாம் இல்ல, பெரிய சமஸ்கிருதம் எல்லாம் படிச்சு 4 வேதங்களை கரைச்சு குடிச்ச பெரிய பண்டிதர்கள். ரொம்ப ரொம்ப எளிமையான பணிவான ஒரு தூய பக்தர். கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி so humble, very humble. இந்த கதையில தெரியும் அவர் எவ்வளவு பணிவானவர், எவ்வளவு எளிமையானவர்னு. இப்ப ஒன்னொன்னா அவரை பத்தி படிக்கும்போது தெரியும். கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி பத்தி நம்ம ஒன்னொன்னா பார்க்கும்போது தெரியும் அவர் எவ்வளவு பணிவானவர், எவ்வளவு எளிமையானவர். கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய குடும்பத்துல பிறந்தார். அவரு சிறு வயதிலே கல்யாணம் இருந்தது. அந்த மனைவி இறந்து போயிட்டாங்க. மனைவி இறந்த உடனே கௌரி கிஷோர் பாபாஜி வந்து பிருந்தாவனம் போயிட்டார். பிருந்தாவன்ல போய் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் பிருந்தாவன்ல இருக்காரு. அங்க ராதா கிருஷ்ண லீலைகளையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிருந்தாவனத்துல துளசி பூக்கள்லாம் சேகரிச்சு ராதா கோவிந்தருக்கு மாலைகள் தொடுப்பது, அவங்களை பத்தி பாடுவது, அவங்களே நினைக்கிறது, இப்படியே வந்து 24 hours வந்து பிருந்தாவன்ல கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி பகவான் லீலைகளே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காரு. பிருந்தாவன்ல வந்து அவ்வளவு பணிவா எளிமையா, ஏதாவது 2 நாளைக்கு ஒருக்கா அப்படியே ரொட்டி கேட்டு போவாரு. ஏதாவது கிடைச்சாலும் சாப்பிட்டுக்குவாரு. அப்புறம் ஹரிபக்தி பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து நான் பிருந்தாவன்ல எவ்வளவு வருஷமா இருந்துட்டேன். சைதன்ய மகாபிரபு வந்து மாயாப்பூர் லீலை பண்ணிருக்காரு. அவர் அவதார ஸ்தலம் நவதீப். அப்ப நவதீப்ல சைதன்ய மகாபிரபு லீலை பண்ண இடங்களுக்கு எல்லாம் போக வேண்டாமா, மகாபுர லீலைகளை ஸ்மரணம் பண்ண வேண்டாமான்னு அவர் பிருந்தாவன்ல இருந்து நவதீப் வந்தார். 30 வருஷமா பிருந்தாவன்ல இருந்த கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி நவதீப்ல வந்து செட்டில் ஆனார். நவதீப்ல வந்து தங்கிட்டார். நம்முடைய இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாடைய குரு வந்து சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அவருடைய குரு தான் கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ். கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜோட காலத்துல, இப்ப நம்ம சொல்றது வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப வந்து பக்தி வினோத் தாக்கூர்னு ஒரு ஆச்சாரியர். பக்தி வினோத் தாக்கூர் வந்து நம்ம சம்பிரதாயத்துல பூர்வாச்சாரியர்கள் ஒருவர். ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய தந்தை, அவங்க அப்பா. இன்னைக்கு நிறைய ஆச்சாரியர் பேர் வரும், குழப்பிக்காதீங்க, தெளிவா சொல்றேன். பகவத்கீதை புக் இருக்கா, அந்த ஆச்சாரியரை போட்டோ இல்லைங்க. பகவத்கீதை புக் இருந்தா ஓகே. கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி பக்தி வினோத் தாக்கூர் காலத்துல இருந்த 2 பேரும் சம காலத்தில் வந்த ஆச்சாரியர்கள். பக்தி வினோத் தாக்கூர், கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், இவங்கெல்லாம் சம காலத்தில் வாழ்ந்த ஆச்சாரியர்கள். எல்லாருக்கும் தெரியுதா? ஓகே, லைட் வேற இல்ல, பரவாயில்ல. இவர் வந்து பக்தி வினோத் தாக்கூர். பக்தி வினோத் தாக்கூருடைய புதல்வனும் கௌரி கிஷோருடைய சீடர் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். இவர் வந்து பிரபுபாடைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். இவர் தான் கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி, கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ். ஓகே, கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் வந்து அவருடைய குரு வந்து பகவான் தாஸ் பாபாஜி மகாராஜ் ஒருத்தர். பகவான் தாஸ் பாபாஜி நிறைய பாபாஜி பேர் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ் ஒரு ஆச்சாரியர், அந்த போட்டோல இருக்காரு. நம்முடைய சம்பிரதாயத்துல
நம்முடைய பூர்வாச்சாரியர் ஒருத்தர் ஜெகநாத் தாஸ் பாபாஜி. கௌர ஆவிர்பாவ பூமேஸ்துவம் நிர்தேச சஜ்ஜன பிரியா வைஷ்ணவ சர்வபோம ஸ்ரீ ஜெகநாதாயதே நம. சைதன்ய மகாபிரபுவோட அவதார தலத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தவர் ஜெகநாத் தாஸ் பாபாஜி. இங்க புதுசா யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? முதல் தடவை வந்திருக்கிறவங்க எல்லாருமே இஸ்கான்ல இருக்கிறவங்க இல்லையா? ஓகே, ஓகே. சோ புதுசா ஒரு 4-5 பேர் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த பேரெல்லாம் புதுசா இருக்கும். என்னதோ பாபாஜி பாபாஜின்னு சொல்றாங்களே. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பாபாஜி தான், ரஜினிகாந்த் சொல்ற பாபாஜி. எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது ஒரே பாபாஜி, ரஜினிகாந்த் சொல்ற பாபாஜி. இங்க நிறைய பாபாஜி இருக்காங்க. பாபாஜி அப்படின்னா முற்றும் துறந்த துறவிகள், துறவிக்கு மேல. அதாவது பாபாஜி அப்படின்னு சொன்னா இந்த உடல் சார்ந்த எந்த ஒரு சிந்தனை இல்லாம தன்னை மறந்து முழுக்க முழுக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நினைவுல இருக்கக்கூடியவங்க. அவங்க மனம், புத்தி, சிந்தனை எல்லாம் பகவானுடைய நினைவுல இருக்கும். அப்பேற்பட்டவங்க தான் பாபாஜி. அதுல வைஷ்ணவத்துல நிறைய பாபாஜி இருக்காங்க. அதுல நான் ஒருத்தர் சொன்னேன், ஜெகநாத் தாஸ் பாபாஜி. அவருடைய சீடர் வந்து பகவான் தாஸ் பாபாஜி. அவருடைய சீடர் வந்து கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜி. கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜி வந்து பக்தி வினோத் தாக்கூரோடைய அவர் வந்து சீக்ஷா குருவா எடுத்துட்டார். சில பக்தி சித்தாந்த சசி தாக்கூருடைய குருவான பக்தி வினோத் தாக்கூரோட தன்னுடைய சீக்ஷா குருவா எடுத்துட்டார். எப்போ? அவர் நவதீப் வந்திருந்த போது. பக்தி வினோத் தாக்கூர் வந்து தினமும் பாகவத உபன்யாசம் பண்ணுவார், சைத்தன்ய சரிதாமிர்தம் பண்ணுவார். அப்போ கௌரி கிஷோர் வந்து உட்கார்ந்து அந்த சத்சங்கத்தை கேட்பார். சைதன்ய லீலைகள், பகவான் லீலைகள்லாம் ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க. 2 பேரும் மணிக்கணக்கா, பக்தி வினோத் தாக்கூரும் கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி மணிக்கணக்கா கிருஷ்ணனுடைய கதைகளை பத்தி பேசுவாங்க, சைதன்ய லீலைகளை பத்தி பேசுவாங்க. கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜின்னு சொல்லும் போது நம்ம முதல்ல சொன்னது வைராகிய மூர்த்தி, வைராகியமே உருவானவர். அவர் என்ன பண்ணுவாரு? பௌதிகவாதிகள், பௌதிகவாதின்னு சொல்றவங்க வந்து பணம், பெயர், புகழ்லாம் விரும்புறவங்க. அப்படி உள்ளவங்க கூட சேர மாட்டார். அவங்ககிட்ட இருந்து விலகி இருப்பார். அவர் என்ன பண்ணுவாரு? அவர் உட்கார்ந்து சாண்டிங் பண்ணிட்டு இருப்பார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவர் சாண்டிங் பண்ணும்போது பொதுவா சாதுக்கள்கிட்ட மக்கள் ஓடி வருவாங்க. எதுக்கு சாதுக்கள்கிட்ட மக்கள் வருவாங்க? நீங்க நிறைய பேர் சாமியார்கள் சாதுக்கள் பின்னாடி போறாங்க. எதுக்கு போறாங்க? இந்த சாது வந்து என்ன ஆசீர்வதிச்சா எனக்கு செல்வம் கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். இந்த மாதிரி பௌதிக தேவைக்காக சாதுக்கள் பின்னாடி போறவங்க இருக்காங்க. ஆனா கௌரி கிஷோர் பாபாஜி என்ன பண்ணுவாரு? இந்த மாதிரி பௌதிக தேவைக்காக வர்றவங்களை கிட்ட அனுமதிக்க மாட்டார். ஆனா இவங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால பாபாஜி என்ன பண்ணுவாருன்னா பப்ளிக் டாய்லெட்ல போய் சாண்ட் பண்ணுவார். பப்ளிக் டாய்லெட் வந்து மலேசியால இருக்கான்னு தெரியாது, இந்தியால இருக்கு. அங்க போனா நரக வேதனை இருக்கும். இந்தியால வந்து பப்ளிக் டாய்லெட் நிறைய இருக்கு. இப்ப வந்து அத வந்து கான்ட்ராக்ட் மாதிரி விட்டு கிளீன் பண்ணுவாங்க. பட் ஜெனரல் டாய்லெட் இருக்கும், அது ஃப்ரீ. அந்த ஃப்ரீன்னு சொன்னா மக்களுக்கு தான் வந்து அதை பத்தி இதே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்டான டாய்லெட் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி பப்ளிக் டாய்லெட்ல போய் அந்த டாய்லெட்ல உட்காந்து சாண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் என்னடா இந்த சாது போய் அஸ்தமான இடத்துல இருக்காரு, யார் அங்க போவா, அந்த பக்கம் போவே வேண்டாம். இப்படி அவாய்ட் பண்ணாரு அவங்கள. பௌதிகவாதிகள் எப்படி அவாய்ட் பண்ணாரு? அவர் பப்ளிக் டாய்லெட்ல போய் சாண்ட் பண்ணுவார். அங்க உட்கார்ந்து இருக்கவே முடியாது. நம்ம வீட்லயே டாய்லெட்ல போய் ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருப்போமா, இந்த இடத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அங்க எவ்வளவு அழகா டைல்ஸ் போட்டு இருந்தாலும் அங்க வேலையை முடிச்சு வெளியில வரணும் தான். இல்ல என் பாத்ரூம் ரொம்ப நல்லா இருக்கு, அது வேற. நம்முடைய கல்ச்சர் வந்து அந்த டாய்லெட் சொல்லுவோம். ஐயோ அப்படி சொல்லாதீங்க, ரெஸ்ட் ரூம் சொல்லுங்க. ஏன்னா வெஸ்டர்ன் பீப்புளுக்கு அங்கதான் ரெஸ்ட், சாப்பிடற தவிர இது எல்லாம் அங்கதான் பண்றாங்க. ஒருவேளை அங்கேயும் சாப்பிடறாங்களா தெரியாது, அது ரெஸ்ட் ரூம்னு வச்சுட்டாங்க. ஆக்சுவலி ரெஸ்ட் ரூம் கிடையாது, அது டாய்லெட். அதை வந்து டீசெண்டா சொல்லுங்க, ரெஸ்ட் ரூம்னு சொல்லுங்க. அங்க என்ன ரெஸ்ட் வேண்டியது இருக்கு? அங்க ரெஸ்ட் எல்லாம் இருக்க கூடாது, அங்க போற வேலையை முடிச்சுட்டு வந்தாங்க. ஆனா கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி அந்த பப்ளிக் டாய்லெட்ல உட்காந்து சாண்ட் பண்ணுவார். யாரும் அங்க போய் அவர் தொந்தரவே பண்ண மாட்டாங்க.
யாருமே கிட்ட போக மாட்டாங்க. அவர் பீஸ்ஃபுல்லா சேன் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த கங்கை கரையில நிறைய போட் எல்லாம் இருக்கும். அதுல பழைய உடைச்சு போன போட் எல்லாம் இருக்கும். அங்க நிறைய ஃபிஷ் எல்லாம், மீன் எல்லாம் பிடிக்கிறவங்க இருப்பாங்க. இந்த மீன் பிடிச்சு அங்க ரொம்ப பேட் ஸ்மெல் இருக்கும். அங்கே யாரும் போக மாட்டாங்க. அந்த ஓட்ட போட்ல உட்காந்து சேன் பண்ணிட்டு இருப்பாரு. யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதுதான் வைராக்கியம். எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும், எனக்கு நிறைய பணம் வேணும், எனக்கு நிறைய பொண்ணுகளை நான் ஃபாலோ பண்ணணும். நோ. சைதன்ய பாபு சொன்ன மாதிரி, நான் தனம் நான் ஜனம் நான் சுந்தரி கவிதாம்பா ஜெகதீஷ காமே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதா பக்தி அகைத்து. கௌர் கிஷோர்தாஸ் பாபாஜி அவருக்கு ஃபாலோவர்ஸ் விரும்பல, அவருக்கு பணம் தேவையில் எதுவுமே இல்லை. சிம்பிளி இஸ் என்ஜாயிங் த ஹோலி நேம், சாண்டிங் அண்ட் என்ஜாயிங் அந்த டிரான்செண்டல் பிளிஸ். பகவான் நாம சொல்லி அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்க. அப்ப ஒரு பெரிய செல்வந்தர், அந்த பெங்கால்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கு. அந்த 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 ஊருக்கு ஒரு கவர்னர் மாதிரி நிறைய பெரிய பேலஸ் எல்லாம் இருக்கு, நிறைய மாளிகை எல்லாம் இருக்கு. அவர் ஒரு நாள் கௌரி கிஷோர் பாபாஜிட்ட வந்தார். பாபாஜி, நீங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? சில நாள் பப்ளிக் டாய்லெட்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, சில நாள் வாட்டர் போட்ல உட்காந்து சேன் பண்றீங்க, இல்ல ஒரு குடிசையில உட்கார்ந்து இருக்கீங்க. எங்களுக்கு சான்ஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். நீங்க என்னோட பேலஸ்க்கு வந்துருங்க. நீங்க என் கூட அரண்மனைக்கு வந்துருங்க, அங்க நல்லா தங்கிடலாம். உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறேன், எல்லா வேலைக்கும் உங்களுக்கு பிரசாதம் கொடுத்துறேன், எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துறேன், நல்லா கவனிச்சுக்கிறேன். என்கிட்ட நிறைய அரண்மனை இருக்கு, நீங்க வேணா ஒரு அரண்மனையை எடுத்துக்கோங்க, என்கிட்ட ஒரு 4-5 அரண்மனை இருக்கு, ஒன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். அந்த ஜமீன்தார் பிரார்த்தனை பண்றாரு கௌரி கிஷோர் பாபாஜிட்ட. பாபாஜி சார், ஓ வெரி நைஸ், நல்ல ஐடியாவா இருக்கு, நல்ல யோசனையா இருக்கு. நான் ஏன் இப்படி வெளியில எல்லாம் உட்காந்து பிரேயர் பண்ணணும், நான் கூட வந்துடலாம், நல்ல ஐடியா தான். அதுல பாரு, எனக்கு உங்க கூட வர்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வர தயாரா இருக்கேன். ஒருவேளை நான் உன் கூட எனக்கு அந்த மாளிகை எல்லாம் பிடிச்சு போய் அரண்மனை வாக்கி பிடிச்சு போய் உன்னை வெளியே என்ன பண்றது? ஒருவேளை நான் உன்னுடைய வீட்டுல தங்கி உன்னோட அரண்மனையில தங்கிட்டு அந்த ஆடம்பரமான வாழ்க்கையில எனக்கு பிடிச்சு போய் இப்போ நான் மட்டும் அனுபவிக்கணும், இவனை வெளியில தள்ளிடலான்னு நினைச்சா அது கஷ்டமாயிடும். பேசாம ஒண்ணு பண்ணு, நீ அதை விட்டுட்டு என் கூட வந்துரு, என் குடிசையில இருந்து சேன் பண்ண ஒரு ப்ராப்ளம் இல்லை. கேட்ட பண்ணு, நீ அந்த அரண்மனையில விட்டுட்டு என் கூட வந்துரு, நான் உனக்கு ஜெபமாலை கொடுக்குறேன், என் பக்கத்துல உட்காந்துக்கோ. 2 பேருமே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே சண்டி. ஆக்சுவலி அவர் மைண்ட் சேஞ்ச் ஆக போறது இல்ல, அந்த மாதிரி சொல்லி அவர் பிடிச்சிட்டேன். ஒருவேளை நான் மனசு மாறிட்டேன். இப்ப நம்மள மாதிரி என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் நடக்கும், பாபாஜி மாதிரி அப்படி எல்லாம் இல்ல. என்ன மாதிரி ஆளு யாரை கூட உங்க வீட்டுல உட்கார வச்சீங்கன்னா 4 நாள் நான் உங்களை வெளியே வச்சிருவேன். இந்த வீடு ரொம்ப வசதியா இருக்கு, ஏர்கான்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, இவரை முடிச்சுட்டு எப்படி நம்ம இங்க இருந்துக்கலாம். அண்ணன் எப்படா போவான், தின்ன எப்படா காலியாகும், இருக்க இடம் கொடுத்தா மடத்தை பிடிச்சிட்டாரு சாமியாரு இல்லையா? கௌரி கிஷோர்தாஸ் பாபாஜி சாக்ஷாத் வைராகிய மூர்த்தி, ஒரு வைஷ்ணவன். அந்த பக்தர் ரொம்ப நல்ல பக்தர், ஹரிபாபுன்னு பேர். ஹரிபாபு ரொம்ப நாளா எப்படியாவது பாபாஜி மகாராஜ ஒரு தடவை தங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசை இருக்கு. பாபாஜியோடைய தாமரை பாதம் எங்க வீட்டுல படணும், நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன். எப்படியாவது ஒரு அழுது கெஞ்சி கூத்தாடி அவர் கையில காலில் விழுந்தாவது ஒரு தடவையாவது அவரை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கணும்னு ரொம்ப ஆசை அந்த ஹரிபாபுங்கிற பக்தருக்கு. அவர் மகாராஜ் கிட்ட வரும்போதெல்லாம் சொல்லுவேன், கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் வரும்போதெல்லாம் நீங்க ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வரணும், இப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. பாபாஜியும் சொல்லிட்டே இருப்பாரு, போல இவரும் தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் ஒரு நாள் பாபாஜிக்கு ஒரு நாள் அழவே செஞ்சுட்டேன். ஒரு நாள் அழுதுட்டேன், பாபாஜி நான் உங்களை எவ்வளவு நாள் கூப்பிட்டு இருக்கேன், என் மேல கருணையே காமிக்க மாட்டேங்க, ஒரு நாளா எங்க வீட்டுக்கு வாங்கல. பாபாஜி வரேன்னு சொல்லிட்டேன். ஓகே நான் வரேன், ஆனா ஒரு கண்டிஷன். பாபாஜி மேல என்ன சொன்னாரு, நான் வீட்டுக்கு வரேன், ஆனா ஒரு கண்டிஷன். நீங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி என்ன கண்டிஷன் போட்டாலும் சரி, நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்குன்னு என்ன கண்டிஷன் போட்டாலும் சரி, ஐ ரெடி ஃபாலோ தட். என்ன பண்ணணும், நான் வந்தா நேரம் வீட்டு டாய்லெட்ல தான் போயிருப்பேன், நான் வந்தா
உன் வீட்டு டாய்லெட் தான் போயிருப்பேன், ஓகேவான்னு. இவருக்கா ஜிஜோ மகாராஜ் இப்படி சொல்லிட்டாரு, அவர் கூட்டிட்டு போய் டாய்லெட்ல உட்கார வைக்கிறது. ஆனா சொல்லிட்டாரு, நான் வருவேன், அந்த டாய்லெட்ல தான். இவர் வந்து அந்த ஹாலை வந்து அப்படி கிளீன் பண்ணி அதுல ஒரு பேஷன் ஃபிட் பண்ணிட்டு மகாராஜ் வர வைக்கணுங்கிறதுக்காக. அவ்வளவு அன்பு. அவன் மகாராஜ்க்கு எவ்வளவு வைராக்கியம் பாருங்க. நான் வந்து உன் வீட்டுல லக்ஸரியா அனுபவிக்கிறதுலாம் வரல, உன் வீட்டுல வந்து ராஜபோக வாழ்க்கைக்கு வரல, நீ கூப்பிட்டேங்கிறதுக்காக வந்தேன், அவ்வளவுதான். பாபாஜி மகாராஜோடைய ஆசிரமத்துல ஒரு பிரம்மச்சாரி தங்கி இருந்தேன். திடீர்னு ஒரு 3-4 நாள் வந்து பாபாஜி அவர்கிட்ட பேசவே இல்லை, இந்த பிரம்மச்சாரிட்ட பேசவே மாட்டேங்கிறார். இவர் போய் மகாராஜிட்ட பேசுறாரு, மகாராஜ் பேச மாட்டேங்கிறார். கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ பேசவே மாட்டேங்கிறார். இவருக்கு புரிஞ்சு போயிடுது, நம்ம ஏதோ அபராதம் பண்ணிட்டோம், நம்ம வந்து பாபாஜி மகாராஜ் ஏதோ அபராதம் பண்ணிட்டோம். அப்ப ஒரு நாள் போய் பாபாஜி மகாராஜுடைய பாதங்களை விழுந்து, தாமரை பாதத்தில் விழுந்து அழற, பாபாஜி மகாராஜ் என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, நான் என்ன குற்றம் பண்ணேன், என்ன தவறு பண்ணேன், நீங்க சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன், நீங்க என்ன பேசாம என்ன வந்து கஷ்டப்படுத்தாதீங்க, அப்படி என்ன திருத்திக்கிறேன் சொல்லுங்க. அவர் சொன்னாரு, நீ போய் பக்தர் அல்லாதவங்கிட்ட எல்லாம் வாங்கி சாப்பிடுற, பிரசாதம் சொல்லிட்டு ஏதோ கடையில எல்லாம் போய் சாப்பிடுற, பக்தர் இல்லாத வீட்டுல எல்லாம் போய் சாப்பிடுற, அதனால எனக்கு வந்து உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ண. பக்தன் அல்லாதவன் சமைக்கிறத மகாபிரபு தொடவே மாட்டார். சைத்தன்ய மகாபிரபு வந்து பக்தர் அல்லாதவங்க பௌதிகவாதி சமைச்சா அதை தொடவே மாட்டார். அப்படி இருக்கும்போது எப்படி அது பிரசாதமாகும்? அப்படி இருக்கும்போது எப்படி அது பிரசாதமாகும்? பக்தர்கள் சமைக்கணும், பக்தர்கள் கையில சமைச்சா அது பிரசாதம், அதுதான் பகவான் சாப்பிடுவார். அது ஒரு இலையோ பூவோ இருந்தா கூட பகவான் ஏத்துடுவார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி ததகம் பக்தி பகிர்தம் அஸ்னாமி பிரியதாத்மனா. யாராவது எனக்கு ஒரு அன்போட இலையோ பூவோ காயோ பழமோ கொடுத்தா ஏத்துடுவாங்க. பக்தர் அல்லாதவன் பெரிய விருந்தே கொடுத்தாலும் பகவான் அது ஒரு பறிக்க எடுத்துக்க மாட்டேன், தொடவே மாட்டேன். அதனால நீ இப்படி பண்ண இல்லையா, அதனாலதான் நான் பேசல. அப்ப சொன்ன, இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன், நான் டிவோட்டி கையில போய் நான் சாப்பிட மாட்டேன், டிவோட்டி இல்லாதவங்க பண்றத நான் டச் பண்ண மாட்டேன். அப்புறம் தான் மகாராஜ் அவர்கிட்ட பேசினேன். இன்னொரு தடவை ஒரு பக்தர் வந்து மகாராஜ் பார்க்க வந்தார், கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி. அவர் பார்க்க வந்து சொன்னாரு, நான் வந்து நவதீப்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன், ஹாஸ்பிட்டல் கட்டி நான் டிவோட்டிஸ்க்கு எல்லாம் சர்வீஸ் பண்ண போறேன், ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மைண்டுக்குள்ள என்னன்னா, நான் வந்து மெடிசின்ல சேல் பண்ணணும், இந்த தாமத்துல வந்து நிறைய மெடிசின் சேல் பண்ணணும்னா நான் வந்து பேஷண்ட் பார்க்கணும், பேஷண்ட் பார்த்தா தான் மெடிசின் சேல் பண்ண முடியும். சில கிளினிக்ல போனா சொல்லுவாங்க, டாக்டர் பீஸ் கிடையாதுமா, அந்த மெடிசினுக்கு போட்டு தீட்டிடுவாங்க, 100 வெள்ளி 500 வெள்ளி 1000 வெள்ளி மெடிசின் பே போட்டுருவாங்க, அந்த டாக்டர் பீஸ் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அந்த மாதிரி இவர் சொன்னாரு, பாபாஜி நான் வந்து நவதீபத்துல இங்க இருக்கிற பக்தர்களுக்கு எல்லாம் மருத்துவ சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும், சர்வீஸா பண்ணணும்னு நினைக்கிறேன். பாபாஜிக்கு புரிஞ்சு போடுது மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு, நான் ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி வந்து மெடிசின் சேல் பண்ணணும். பாபாஜி சொன்னாரு, அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, நவதீபம் வந்து கிருஷ்ண பக்திய பயிற்சி பண்றதுக்காக, சைத்தன்ய அப்படியே போதனைகளை பின்பற்றுவதற்காக, பகவான் மேல அன்பு வளர்த்துக்கிறதுக்காக, இங்க வியாபார நோக்கத்தோட வரக்கூடாது, தாமத்துல வந்து வியாபாரம் பண்ணணும் சம்பாதிக்கிற நோக்கத்துல வரக்கூடாது. அதனால நீ சேவை பண்ற மனப்பான்மையில இருந்தா தாமத்துல இல்லாட்டி வெளியே போயிட்டு, நீ சர்வீஸ் பண்ணணும்னா சேவை பண்ற மனப்பான்மை இருந்தா மட்டும் தாமத்துல இருக்கணும், நீ சம்பாதிக்கணும்னு நினைந்தா இங்கிருந்து போயிடு, அதுக்கு எவ்வளவு இடம் இருக்கு அங்க போயிட்டு. கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி வந்து என்ன வான் பண்றாருன்னா, அவருடைய போதனையில ஒண்ணு வந்து பக்தர் அல்லாதவன் இருந்து பாகவதம் கேட்காதீங்கன்னு சொல்றாரு. பக்தர் அல்லாதவன் இருந்து பாகவதம் கேட்க கூடாது. எவ்வளவு பேர் பாகவதம் பேசுவாங்க, நீங்க வந்து விருந்தாவனம் அப்புறம் வந்து மாயாப்பூர் இந்த மாதிரி இடத்துல போனா நிறைய பேர் பாகவதம் பேசுவாங்க. நம்ம ஊர்ல கூட பாகவத சப்தாகம்லாம் பண்ணுவாங்க, 7 நாள் பாகவதம் பேசுவாங்க. அவங்க நோக்கம் என்னது, வேர் இஸ் மணி, வேர் இஸ் மணி, மணி இஸ் பெட்டர் தென் ஹனி. இல்லையா, பாகவதம் பேசினா எனக்கு பணம் கிடைக்கும், எங்க பணம் கிடைக்கும். அவர் கௌரி கிஷோர் பாபா சொல்றாரு, பாகவதம் பேசினா ஒருத்தர் சாண்ட் பண்ணணும். என்ன சாண்ட் பண்ணணும்? கௌரா 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 கௌரா, கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா.
அந்த பௌதிகவாதி என்ன பண்ணுவான்? பணம் பணம், காசு காசு, பாகவதத்துக்கு எவ்வளவு தருவீங்க? அந்த மாதிரி நம்மகிட்ட இருந்து பாகவதம் கேட்க கூடாது. அவங்க விலை மாதுக்கு ஒப்பானவர் சொல்ற பிராசிக்யூட். வயிற்று பிழைப்புக்காக பாகவதம் பேசுறவங்கள கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி பிராசிக்யூட்டோட கம்பேர் பண்றாரு, ஒரு விலை மாதோட ஒப்பிடுறாரு. அதனால அவர் என்ன வார்ன் பண்றாரு? பக்தர் அல்லாதவன் இருந்து பாகவதம் கேட்காதீங்க. இதுதான் சனாதன் கோசாமி வார்ன் பண்ணிருக்காரு. அவைஷ்ணவா மகோதீக்னா பூத ஹரிகதாமிருதம் ஸ்ரவணம் நைவ கர்த்தவ்யம் சர்ப உச்சிஷ்ட யதாபயா. அவைஷ்ணவா பக்தர் அல்லாதவன், அவைஷ்ணவ மகோதீக்னா பூத ஹரிகதா, ஹரிகதா அமிர்தம், ஹரிகதா அமிர்தம் தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாது? பக்தர் அல்லாதவன். அவங்க வாயிலிருந்து வர்றது சர்ப உச்சிஷ்ட யதாபயா. பால் நமக்கு அமிர்தம் தான். நீங்க பால் கொடுக்கறேன்னு சொன்னா யாரு வேணா சொல்லுவா. நீங்க நல்ல பசுபால் தரேன்னு சொன்னா யாரு வேணா சொல்ல மாட்டேன். அதுல ஒரு துளி விஷத்தை போட்டுட்டா அவ்வளவுதான். பாம்பு பாம்பு அந்த பாலை தொட்டு எடுத்துட்டா அது விஷமாயிடும். அந்த மாதிரி ஹரிகதா அமிர்தம் தான். ஆனா பக்தர் இல்லாத கேட்க கூடாது. அது மாதிரி பாபாஜி வான் பண்ற, பக்தர் இல்லாதவங்க சங்கத்துக்கு போகாதீங்க, பக்தர் இல்லாதவங்க கையில சமைச்சதை சாப்பிடாதீங்க, பக்தர் இல்லாதவங்க கேட்காதீங்க, அது இருக்கிற பக்தியும் போயிடும். கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் ஒரு பக்தர் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு மகாராஜ் பார்க்க வந்தார். ஒரு நல்ல பக்தர் தான். அவங்க 2 பேருமே பக்தர்கள், கணவன் மனைவி 2 பேருமே. அந்த பையன் பொண்ணு 2 பேருமே டிவோட்டி தான். 2 பேரும் மகாராஜ் ஆசீர்வாதம் வந்தாங்க. மகாராஜ் நாங்க 2 பேரும் கிரகஸ்தாசிரமத்துக்கு போறோம், நாங்க இல்லற வாழ்க்கை போற எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்ப மகாராஜ் இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. அவர் சொல்றாரு, கிரகஸ்தாசிரமம் பகவானுக்கு சேவை பண்றதுக்காக, நீ உன் கணவன் சேவை பண்றதுக்கு நீ உதவி செய்யணும், நீ உன் மனைவி சேவை பண்றதுக்கு உதவி செய்யணும், 2 பேரும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். உங்க நடுவுல கிருஷ்ணர் தான் சென்டரா இருக்கும். கிருஷ்ண கான்சியஸ்ல நீங்க ஃபேமிலி லைஃப்ல இருந்தா நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜ் அவங்கள பிளஸ் பண்றாரு. கிருஷ்ண உணர்வுல இருக்கணும்னு சொல்றாரு. இந்த மாதிரி பாபாஜி மகாராஜ் ஒரு வைராக்கியமான பக்தர், ஆச்சாரியர், ரொம்ப எளிமையானவர், ரொம்ப பணிவானவர். அப்போ ஒரு நாள் பக்தி வினோத் தாக்கூர் அவருடைய பையன் விமல் பிரசாத், அவர் தான் பிற்காலத்துல பக்தி சித்தாந்த சாரஸ்வதி தாக்கூர் சில பிரபுபாத். அப்ப விமல் பிரசாத் சின்ன பையன், ஒரு 12-13 வயசு இருக்கும், அவ்வளவுதான். அவங்க அப்பா பக்தி வினோத் தாக்கூர் பெரிய ஆச்சாரியர், அவரே ஒரு பெரிய வைஷ்ணவர், அவரே தீட்சை கொடுக்கலாம் தன் பையனுக்கு. அவரே அப்பாவும் குருவாவும் இருக்காரு, அவரே வழிகாட்டக்கூடிய சீஷா குருவா இருக்காரு, அவரே அப்பாவும் இருக்காரு, அவரே தீட்சை கொடுக்கலாம். அவர் சொன்னாரு, விமல் பிரசாத் நீ போய் கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி தீட்சை வாங்கிக்கோ. ஒரு தூய பக்தர், ஒரு தூய பக்தர், ரொம்ப எளிமையானவர், ரொம்ப பணிவானவர். அந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணணும். நீ போய் கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி தீட்சை வாங்கி சொன்னான். விமல் பிரசாத் அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேரா கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜிட்டு வந்தார். கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணி, ஓ குரு மகாராஜ், நீங்க ரொம்ப தூய பக்தர், நீங்க சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பிரியமானவர், எங்க அப்பா சொன்னாரு உங்ககிட்ட தீட்சை வாங்கி சொன்னாரு. அப்போ கௌரி கிஷோர் சொல்றாரு, ஏன் ஒரு பணிவான ஆச்சாரியர்னா, அவர் சொல்றாரு, ஓ விமல் பிரசாத், உங்க அப்பா ஒரு பெரிய வைஷ்ணவர், நீங்க பெரிய பக்தர். ஏன்னா விமல் பிரசாத் 6 வயசு இருக்கும் போதே பகவத்கீதையில் இருக்கிற 700 ஸ்லோகம் சொல்லுவார். 7 வயசு இருக்கும் போது அவங்க அப்பா ஒரு கூர்ம விக்கிரம் கொடுத்து வழிபாடு சொன்னார். 8 வயசு இருக்கும் போது அவங்க அப்பா நடத்திக்கிற பத்திரிகைக்கு ப்ரூஃப் ரீடிங் பண்ற, எடிட்டிங் பண்ற. 9 வயசுலயே சித்தாந்த சரஸ்வதி பட்டம் வாங்கினார், பெரிய ஸ்காலர். 9 வயசு பையனா இருக்கும் போதே சித்தாந்த சரஸ்வதி பட்டம் வாங்கினவர், பெரிய ஸ்காலர். இவர் சொன்னாரு, நான் ஒரு படிக்காதவன், நான் ஒரு முட்டாள், எனக்கு சாஸ்திர அறிவு இல்லை, நீங்களோ பெரிய பண்டிதன், எவ்வளவு படிச்சிருக்கீங்க, நீங்க சைத்தன்ய மகாபிரபுல ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீங்க குழந்தையா இருக்கச்ச ஜெகநாதரே உங்களை ஆசீர்வாதம் பண்ணு. அவங்க பூரியில அவங்க வீடு இருந்த போது ஜெகநாதர் நின்றுடும். அப்பதான் அந்த குழந்தை பிறந்திருந்தது.
பக்தி வினோதா கூட அந்த குழந்தைய ஒய்ஃப் எடுத்துட்டு வச்சுக்கணும். அந்த குழந்தைய ஜெகநாத் மணி வச்சோடனே இந்த மாடு கண்டு விடும். அதான் விமல் பிரசாத் பேர் வச்சார். விமலா தேவியோடைய பிரசாதம், ஜெகநாதுடைய பிரசாதம். அதனால சச் a great soul. உங்களை எப்படின்னா சீடனை ஏற்றுக்க முடியும், எனக்கு தகுதி இல்லை, நீங்க போகணும்னு சொல்லிட்டு இவர் சொல்ற இல்ல, நீங்க வந்து பணிவுனால சொல்றீங்க, நீங்க ஒரு தூய பக்தர், நீங்க பகவானுக்கு பிரியமானவர், நீங்க எப்பவுமே சைத்தன்ய பாபு லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எப்போ ராதா கிருஷ்ண லீலையை ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து அவ்வளோ உங்களை மாதிரி ஒரு குரு கிடைக்க நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும், எனக்கு தீட்சை கொடுங்க. இவரும் நடையா நடக்கிறார், பார்க்கும் போதெல்லாம் கேட்பாரு எனக்கு தீட்சை கொடுங்க. இவரும் சொல்லவே கொடுக்கவே மாட்டார். ஒரு நாள் ரொம்ப அழறார், குருட்ட வந்து அழறார், நீங்க எனக்கு தீட்சை கொடுங்க அப்படி. அப்ப சொல்றாரு, சைத்தன்ய மகாபிரபு அனுமதி கொடுத்தா நான் தரேன். சைத்தன்ய மகாபிரபு வந்து சொன்னாருன்னா நான் உனக்கு தீட்சை கொடுக்குறேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டாரு, சைத்தன்ய மகாபிரபு பாத்தீங்களா? இல்ல, அவர் வரவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டாரு, சைத்தன்ய மகாபிரபு பாத்தீங்களா? அவர் என் கனவுல வந்தாரு, நான் கேட்க மறந்துட்டேன். இப்படியே சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் விமல் பிரசாத் சொன்னாரு, நீங்க வந்து என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க, நீ எனக்கு தீட்சை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க வந்து அந்த பெண்ணை திருடா இல்லையா, அவருடைய பக்தர், நீங்க எல்லாரும் ஏமாற்றுறாரு இல்லையா, கோபியெல்லாம் ஏமாத்தினாரு, அந்த கிருஷ்ணருடைய பக்தர் நீங்க, என்னை ஏமாத்திட்டே இருக்கீங்க, உங்க கருணை எனக்கு தர மாட்டேங்கிறீங்க, உங்க கருணை இல்லைன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை, நான் கங்கையில போய் குதிச்சு இந்த உடலை விட்டுட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கையில போய் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறேன்னு. அப்பதான் வந்து கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி இவருடைய டிட்டர்மினேஷன், இவர் உறுதியா தவறாம தொடர்ந்து வந்து எப்படியாவது குருவுடைய கருணையை பெற்றுவிட வேண்டும், எப்படியாவது குருவுடைய கருணையை வாங்கிடணும்னு நடையா நடந்தார். ஒரு காலத்துல குருவை தேடி போகணும், நடையா நடக்கணும். ராமானுஜர் வந்து ஒரு குருவை தேடி 18 தடவை போனார். ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு, இல்ல திருக்கோஷ்டியூர் வந்து அந்த காரைக்குடி பக்கம் புதுக்கோட்டை பக்கம் இருக்கு. ஸ்ரீரங்கத்திலிருந்து நடையா நடக்கணும், 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் வரும். ராமானுஜர் தினமும் நடந்து போவார். 18 தடவை போனார், குரு தீட்சை தரவே இல்லை. 18ஆவது தடவை தான் அடியேன் ராமானுஜர் வந்திருக்கேன்னு, முதல்ல நான் ராமானுஜர் வந்திருக்கேன்னு சொன்னார். நான் வந்து ஒரு 4 அகங்காரம் இருக்கு, நான் போய் வான்னு சொன்னார். நான்கிறது போய் வந்தாதான் தீட்சை. அப்ப 4 அகங்காரம் போகணும். அப்போ ஒரு காலத்துல குருட்ட போய் தீட்சை வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல. பக்தி சித்தாந்த மகாராஜ் நடையா நடந்து, நரோத்தம் தாஸ் தாக்கூர் இன்னொரு ஆச்சாரிய நம்ம சம்பிரதாயத்துல, அவரு லோகநாத் கோசாமி போய் தீட்சை கொடுக்கணும், அவர் கொடுக்க மாட்டேங்கிறார். சைத்தன்ய மகாபுடைய ஆசீர்வாதம் பெற்ற குழந்தை நீங்க, உங்களுக்கு எப்படி சைத்தன்ய மகாபுடைய பிரேமத்தின் சொரூபம் நரோத்தம் தாஸ் தாக்கூர் வந்து சைத்தன்யம் அப்படியே பிரேம சக்தி. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு தீட்சை கொடுக்க முடியல. இவர் என்ன பண்ணாரு, தினமும் குரு போய் காலை கடன் பண்ற இடத்த கிளீன் பண்ணுவார். ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு, யார் இது பண்றான்னு. நரோத்தம் வந்து ஒரு ராஜ குடும்பத்துல பிறந்தவர். கேட்கிறார் லோகநாத், நரோத்தம் ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க ஒரு ராஜ குடும்பத்துல பிறந்தவர், சைத்தன்யம் அப்படியே ஆசீர்வாதம் பெற்றவர், தூய பக்தர், நீங்க போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றீங்க. அவர் சொன்னாரு, உங்க கருணை இல்லைன்னா எனக்கு இந்த மனித வாழ்க்கையே எனக்கு பிரயோஜனம் இல்லை, நான் வாழ்றதே அர்த்தம் இல்லை. நீங்க வந்து என்ன சீடனா எடுத்துட்டாதான் என் வாழ்க்கையை பூர்த்தி அடையும் சொன்னேன். நான் லோகநாதுடைய ஒரே சீடர் வந்து நரோத்தம். அதே மாதிரி கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜியோடைய ஒரே சீடர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி. கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜி ரொம்ப 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 பணிவான ஒரு பக்தர். அவர் என்ன சொன்னார், ஒரு நாள் நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த உடம்ப நவதீப தெருவில் இழுத்துட்டு போங்க. நவதீபம் வந்து தாமம், இங்க வந்து நிறைய பக்தர்கள் இருக்காங்க, தூய பக்தருடைய பாத தூசி இந்த பூமியில இருக்கு, நான் ரொம்ப கீழேயான, அதனால நான் இறந்த உடனே என் உடலை வந்து நவதீப தெருவுல இழுத்துட்டு போங்க, தெருக்கல்ல வந்து என்ன உடம்ப கட்டி இழுத்துட்டு போங்க. எவ்வளவு பணிவு இருந்து அப்படி சொல்லணும்.
அதே மாதிரி ஒரு நாள் அவர் உடலை விட்டார். கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜி அந்த உடலை விட்டு பகவான் போயிட்டார். உடனே அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கௌர் கிஷோருடைய கடைசி ஆசை அவர் உடலை விட்டதும் அந்த உடலை நவதீப தெருவில் எடுத்துட்டு போகணும்னு சொன்னாரு. அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நிக்கிறாங்க. அவர் சொன்னது பணிவுனால சொன்னது. இவங்களை என்ன முடிவு பண்ணிட்டாங்க, அவருடைய கடைசி ஆசை அது நிறைவேற்றணும். அவர் உடம்ப நவதீப தெருவில் இழுத்துட்டு போகணும், தூசியில நவதீப மண்ணில இழுத்துட்டு போகணும். அப்ப அங்க அவருடைய ஒரே சீடர் கௌரி கிருஷ்ண பாபாஜி ஒரே சீடர் யாரு? பக்தி சித்தாந்தர். அவர் சொல்றாரு, கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜோடைய ஒரே சீடர் நான். எனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு என் குருவை அடக்கம் பண்றதுக்கு. என் குருவுக்கு சமாதி பண்றதுக்கு எனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. என் குரு பணிவுனால சொன்னாரு, நான் இந்த உடலை விட்டா என்ன நவதீப தெருவில் இழுத்துட்டு போய் எனக்கு சமாதி பண்ணுங்க. உங்கள யாருக்குமே என் குருவுக்கு சமாதி பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது, அருகதை கிடையாது. என் குருவுக்கு எப்படி சமாதி பண்ணு எனக்கு தெரியும். அதனால யாரும் என் குருவோடைய உடம்பத்தோட விட மாட்டேன்னு. உடனே எல்லாம் ஒரே சர்ச்சை. எல்லாம் முன்னாடி இல்ல நீ என்ன எப்படி பேசுற, அவருடைய கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா? அவர் அப்படிதான் சொன்னாரு. அவர் உடம்ப நவதீப் தெருவில் எடுத்துட்டு போக சொன்னாரு. அப்ப பக்தி சித்தாந்தர் சொல்றாரு, சரி நீங்க அப்படி செய்யலாம். நீங்க யாராவது என் குருவோடைய உடம்ப நவதீப் தெருவில் இழுத்துட்டு போக தயாரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா வாங்க, முன்னாடி வாங்க. நான் கிருஷ்ண பக்தி மட்டும்தான் பயிற்சி பண்றேன், நான் சுத்த பக்தி பண்றேன், நான் மது அருந்தது கிடையாது, தகாதவரவு பண்றது இல்ல, நான் எந்த பாவம் செய்யறது இல்ல அப்படின்னு சொல்லி உங்க கூட்டத்துல யாரோ ஒருத்தர் இருந்தீங்கன்னா முன்னாடி குருவை இழுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். எல்லா தலை குடிச்சு நிக்கிறேன், ஒருத்தருமே முன்னாடி வரல. சரி வேண்டாம் அப்படிங்க. கடந்த ஒரு வருஷமா உண்மையா நேர்மையா பாவம் செய்யாம பக்தி பண்ற யாரோ ஒருத்தர் இருந்தா முன்னாடி வாங்க. கடந்த 6 மாசமா, கடந்த 1 மாசமா, என் நேத்து எல்லாம் திரும்ப போயிட்டாங்க, கூட்ட கலைஞ்சு போயிடுது. தட் மீன்ஸ் என்னன்னா இவங்க ஏமாத்துக்காரங்க, பக்தர் மாதிரி வேஷம் போட்டு வயிற்று பிழைப்புக்கு வாழ்றோம். அப்புறம் என்ன பண்ணாரு, தன் குருவை தோல்ல தூக்கின்னு போய் அவருக்கு சமாதி பண்ணாரு. இன்னைக்கு நீங்க நவதீப் போனீங்கன்னா அங்க யோக பீட்னு ஒரு இடம் இருக்கும், பக்தி சித்தாந்தருடைய கோயில். அங்க கௌர கிஷோர் தாஸ் பாபாஜியுடைய சமாதி இருக்கு. இப்படி கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி ரொம்ப எளிமையா பணிவா வந்த ஒரு ஆச்சாரியர். அவருக்கு வயசாகி கண் பார்வை ரொம்ப மங்கி போயிடுச்சு, வயசாயிடுச்சு, ரொம்ப கண் பார்வை சரியா வரல. அப்ப பக்தி சித்தாந்தர் என்ன பண்ணாரு, தன் குருட்ட போய் உங்களுக்கு கண் பார்வை சரியா தெரிய மாட்டேங்குது, என் கூட கல்கட்டாக்கு வாங்க, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு போய் உங்களுக்கு கண்ணாடி போட்டு விடுறேன், ட்ரீட்மெண்ட் பார்க்கலன்னு. கல்கட்டாக்கு வர மாட்டேன், ஏன்னா கல்கட்டால இருக்கிற பூரா பௌதிகவாதிங்க, புலன்போம், காசு பணம் அது பின்னாடி ஓடுறவன், நான் வரமாட்டேன். இவர் சொல்றாரு, சரி நீங்க அவங்க இருக்கிற பக்கம் போக வேண்டாம், நான் உங்களுக்கு கூட்டிட்டு போறேன், நேரா டாக்டர் போவோம், ட்ரீட்மெண்ட் பண்ண வந்துருவோம். முடியவே முடியாது, நீ என்ன போர்ஸ் பண்ண நம்ம கங்கையில குதிச்சிருவேன். பாருங்க, ஒரு ஆச்சாரியர் கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி நான் கல்கட்டாக்கு வரமாட்டேன், அங்க இருக்கிறவெல்லாம் பௌதிகவாதின்னு சொன்னார், அங்க வரமாட்டேன்னு. பக்தி சித்தாந்த மகாராஜ் அவருடைய சீடர் கல்கட்டால ஒரு பெரிய கோயில் கட்டினார், 64 கௌடிய மடங்களை நிறுவனர். எங்கெல்லாம் எந்த நகரத்துக்கெல்லாம் தன் குரு போக மாட்டேன்னு சொன்னார், அங்கெல்லாம் இவர் போனார். அப்ப என்ன அர்த்தம், ஒரு ஆச்சாரியர் இந்த பௌதிக வாழ்க்கையை வேணான்னு உட்கார்ந்துருக்காரு, ஒரு ஆச்சாரியர் பௌதிக உலகத்துல போய் பௌதிகவாதிகளுக்கு மத்தியில போய் அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி சொல்லிக் கொடுக்கிறார். இதுதான் பரம்பரா. கௌர கிருஷ்ணருடைய ஒரே சீடர் பக்தி சித்தாந்தர், ஆனா அவருக்கு ஆயிரக்கணக்கான சீடர் இருந்தாங்க. அப்படி கௌர கிருஷ்ணருடைய வைராகியம், அவருடைய கருணை பக்தி சித்தாந்தர் மூலமா எல்லாருக்கும் கிடைச்சது.
அப்படிதான் ஸ்ரீல பிரபுபாதர். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு 64 கௌடிய மடங்களை நிறுவனர். அவங்க குருவுடைய கருணை, கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜியுடைய கருணை, அவருடைய பக்தி இந்த பாரதம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். ஸ்ரீல பிரபுபாதர் கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜியோடைய கருணை, அவருடைய பக்திய உலகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணார். எப்ப பரம்பரை எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருப்பாரு. கௌரி கிஷோர் வந்து ஒரு இடத்துல தான் இருந்தார். ஆனா அவருடைய கருணை வந்து அந்த சீடர் மூலமா, இன்னொரு அந்த சீடருடைய சீடர் மூலமா உலகம் முழுவதும் போயிடுது. जय गौर किशोर दास बाबा जी महाराज की, श्री भक्ति सिद्धांत सरस्वती ठाकुर महाराज श्री प्रभुपाद की, श्री भक्ति वेदांत स्वामी श्री प्रभुपाद की. இன்னைக்கு பண்ற தாமோதர பூஜை, தாமோதர பூஜை வந்து தாமோதர மாதம் ரொம்ப ஸ்பெஷல். ஒருத்தர் காலகாலமா நினைவு கெட்டாத காலத்திலே செஞ்ச பாவம்லாம் எரிச்சு பஸ்மமாயிடும் தாமோதருக்கு நைவேத்தியம் பெற்றதுனால. பகவான் கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் தாமோதரன். தாம்னா கயிறு, உதிரம்னா வயிறு. யசோதாம்மா கிருஷ்ணரை உரல கட்டி போட்டதுனால இந்த மாதத்துக்கு தாமோதர மாதம் பேரு. பகவானுடைய பாலியலில் நடந்ததுனால இந்த மாதம் தாமோதர மாதம் பேரு. தீபாவளி பண்டிகை இன்னைக்கு யசோதாம்மா கிருஷ்ணரை உரல கட்டி போட்டதுனால அந்த பக்தர்கள் ஒரு பெரிய உற்சவமாவே கொண்டாடுறாங்க. உரல கட்டி போட்டது ஒரு உற்சவம், வெண்ணெய் திருடினது ஒரு உற்சவம், நரகாசுரனை கொண்டது ஒரு உற்சவம். பகவான் என்ன பண்ணாலும் அது மகோத்சவம், அதெல்லாம் உற்சவம். அதனால தாமோதர மாதத்துல பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதால நாம் நினைவு கெட்டாத காலத்தில் செய்த பாவத்திலிருந்து விடுபடுவோம். பகவான் மேல தூய அன்பு கிடைக்கும். அதனால இப்ப எல்லாருக்கும் தீபம் தருவாங்க, நெய்தீபம் ஏற்றலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த தாமோதர மாதத்துல பகவானுடைய கதையை கேட்கறது ரொம்ப பாக்கியம். இவ்வளவு நேரம் நம்ம பகவானது கதைகள், பகவான் தூய பக்தருடைய கதையை கேட்டோம். மூணாவது, இந்த தாமோதர மாதத்துல ஹரிநாமத்தை உச்சரிக்கிறது பன்மடங்கு நன்மை தரும். அதனால ஏற்கனவே ஜபம் பண்ணிட்டு இருக்கிற பக்தர்கள் கூடுதலா எக்ஸ்ட்ரா ரவுண்ட் கூடுதலா ஜபிக்கணும். புதுசா உள்ளவங்க ஒரு மாலையாவது ஜபிக்கணும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் 108 தடவை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றதுனால நம்ம எதையை தூய்மை அடைந்து, எப்படி கௌரி கிஷோர் தாஸ் பாபாஜிட்ட ஒரு வைராக்கியம் இருந்ததோ, எப்படி நம்முடைய முந்தைய ஆச்சாரியிட்ட பக்தி இருந்ததோ, அதே வைராக்கியம் பக்தி நமக்கு கிடைக்கும் பரம்பரா ஃபாலோ பண்ணா. இந்த பரம்பரா ஃபாலோ பண்ணா சேம் வைராக்கியம், டிட்டாச்மெண்ட் அண்ட் சேம் டிவோஷன். டிட்டாச்மெண்ட் அண்ட் டிவோஷன் ரெண்டுமே வைராக்கியம் பக்தியும் ஆச்சாரியுடைய அனுகிரகத்தினால கிடைக்கும். அதனால என்னுடைய பணிவான வேண்டுகோள், புதுசா வந்திருக்கிறவங்க ஜெபமாலை வாங்கிக்கங்க, சாண்டிங் பண்ணுங்க, எல்லாருடைய குடும்பத்தாருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கோ. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி.